நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை முழுமையாக நம்புங்கள், உங்களுடன் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலமும் நாங்க உங்களை இல்ல அதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம். ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன், எங்களுடைய தோழர்களோட நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றது மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க. 30-32 வருஷமா நீங்களாவது ஆட்சி மாறி மாறி வந்திருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பீங்க, டெண்டர் கொடுப்பீங்க எல்லான்னு. ஆனால் இந்த 32 வருஷத்தில் நாங்கள் எதுவுமே கொடுக்கலங்க. தலைவர் தளபதிக்காக மட்டும்தான், அந்த அன்பு அந்த முகத்துக்கோசம்தான் எங்களுடைய தோழர்கள் உழைத்து கொண்டிருந்தார்கள். இன்று வரை உண்மையாக சொல்கிறேன், ஒரு 30-35 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எங்களுடைய ஆளுங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்கல, ஒரு டெண்டர் கேட்கல. நான் எப்படின்னு இதுன்னு இல்லை, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு அது போதுன எங்களுக்குன்னு சொல்லக்கூடிய தோழர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் சகோதரி நீங்கள் மரகதம் குமாரவேல் அவர்களிடம் சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு செய்து தருவோம் என்று நான் இங்கே திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரமேஷ் அவர்கள் சொன்னது போல சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து இன்னைக்கு இந்த இடம் தாங்க இருக்கும். இதுலயே பாதி இடம் தாங்க இன்னைக்கும் அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி இன்னைக்கு அமைச்சராக ஆகி இருக்கிறாரு. நீங்க உங்க கட்சியெல்லாம் நீங்க 40 வருஷமா 50 வருஷமா கிளை செயலாளராக தான் இருந்துக்கினே இருப்பீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்காது. கிளை செயலாளர், நானும் கிளை செயலாளர்னு சொல்லி இருக்கலாம். எங்க கட்சியில் அப்படி இல்லைங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு முதல்வர் தான் மாண்புமிகு முதல்வர், தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்க என்னடா இது என்னை பார்த்து அங்க பார்த்து பேசுறா, நீ இங்க பார்த்து பேசுறியாடெல்லாம் நினைச்சிடாதீங்க. உண்மையா சொல்றேங்க, மனசார சொல்றேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பு எப்பயுமே சரிங்க. எந்த ஒரு தப்பும் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் தலைவர் தளபதி தப்பு வரைக்கும் செய்யாதீங்க, மக்களுக்கு செய்யுங்க. ஏன்னா உச்சத்தை ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டுலாம் வரலங்க, உச்சத்தை விட்டுட்டு தான் தலைவர் தளபதி அரசியலுக்கு வந்தார். அந்த அரசியலில் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய எல்லாருடைய கடமை என்று சகோதரி மரகதம் குமாரவேலுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் 24/24/7 எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், எப்போ வேணாலும் எங்களுடைய அலுவலகத்துக்கு வரலாம். மக்களுக்கு இது தேவை, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். செய்யக்கூடிய இடத்துல நம்ம இப்போ இருக்கிறோம், செஞ்சு கொடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மனசார தெரிவிச்சுக்கிறேன். அதனால் உங்களை பற்றிலாம் நாங்கள் கவலையாக நீங்கள் படாதீங்க. எங்களுடைய ஒரே ஒன்று தான் நான் திரும்ப திரும்ப வேண்டுகோள் வைக்கிறது, எங்களுடைய ஆளுங்களை பத்திரமா உங்களோட நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம். ஏன்னா பாலாஜி நினைக்கிறோம், என்னடா இது நீ பாட்டின்னு இட்டுன்னு ஒருத்தவங்களா தினந்தோறும் வாரம் வாரம் பார்த்தா 10,000 பேருன்றீங்க, 15,000 பேருன்றீங்க. ஆனா எதுவாக இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் 20,000 பேர் இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தான், தொண்டர்கள் தான். அவர்களுக்கு உண்டான மரியாதை, அவர்களுக்கு உண்டான அனைத்து சேவைகளும் நாங்கள் செய்வோம். ஆனால் இன்று நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எங்களுடன் எங்களுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கும் அந்த சேவைகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால உங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு சங்கடம்லாம் வர வேண்டியதே கிடையாது. தெளிவா இருங்க, எந்த ஒரு இதுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். ஆகவே அண்ணனும் பயப்பட வேணாம், சகோதரியும் பயப்பட வேணாம், இங்க இருக்கிறவங்களும் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்.
கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.